ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு மார்கழி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மார்கழி மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய பெயர்ச்சி நடக்கிறது. எப்போ நடக்குது? மார்கழி மாதம் 5ஆம் தேதி, அதாவது 20/12/2025 அன்று சுக்கிர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசு மனைக்கு இடம்பெயர்கிறார். அதே போல மார்கழி மாதம் 14ஆம் தேதி 29/12/2025 அன்று புதன் பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசு மனைக்கு பெயர்ச்சியாகிறது. ஏற்கனவே தனுசு மனையில் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் அமர்ந்திருக்காங்க. ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் வீற்றிருக்க சனி பகவான் மீன மனையில் அமர்ந்திருக்காங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரமாக மிதுன மனையில் அமர்ந்து பலனை தரப்போகிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை எல்லாம் வைத்துக்கொண்டு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதக பலன்களை பற்றியும் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதத்தில் நமக்கு உகந்தது என்பதை பற்றி டீட்டெயிலாக 12 ராசிகளுக்கும் தனித்தனியே பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கன்னி ராசி அன்பர்களே, மார்கழி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அதாவது முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு. அப்போ நீங்கள் போய் முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதம் முயற்சி எடுத்து தன வருவாயை பெருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். எப்படி சார் சொல்கிறீங்க? புதனோட சுக்கிரன் சேர்ந்திருக்கார். சுக்கிரன் யார்? 2ஆம் அதிபதி, தனத்தை கொடுக்கக்கூடியவன். அப்போது உங்கள் முயற்சியால் இந்த மாதம் தனம் பெருக்கக்கூடிய வழிமுறைகள், சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக நீங்கள் உருவாக்குவீர்கள். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உங்கள் முயற்சியால் புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். இப்போ ஒரு தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக ஒரு ஒப்பந்தத்தை போடணும் இன்னும் ஆசைகள் கடந்த ஒரு 2 மாதங்களாகவே அந்த இடத்துல இருந்தீங்கன்னா இந்த மாதம் அது சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். அப்போ ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லுவேன். வியாபாரத்தில் புதிய டெக்னிக்கை புதுக்குவீங்க. அதாவது நீங்கள் போய் 3ஆம் இடத்துல இருக்கீங்க. 3ஆம் இடம் என்பது வியாபாரத்தை குறிக்கும். புதன் அங்கே இருக்கார். புதன் தான் நீங்கள் புத்திசாலித்தனம் மிக்கவர்கள். நார்மலாகவே இந்த கன்னிராசி என்பவர்கள் அறிவாற்றல் மிக்கவர்கள். எல்லா புலமையும் உங்களுக்கு இருக்கும். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாவது படித்து வச்சுருப்பீங்க. எல்லா ஞானமும் அறிவும் எந்த டாபிக் கொடுத்தாலும் பேசக்கூடிய தன்மைங்கிறது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இப்போ அந்த புதன் 3ஆம் இடத்திலே இருக்கிறதுனால வியாபார மதிநுட்பம்ங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இதுவும் குறிப்பாக இந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் இந்த மாதத்தினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா எங்கே போகிறார்? 4ஆம் இடத்துக்கு போய் குரு பார்வையில் கிடைக்க போகுது. இன்னும் சூப்பராக இருக்க போகுது. ஸோ மார்கழி மாதம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல உத்வேகத்தை தரக்கூடிய, எதை எப்படி செய்யணுங்கிற அந்த அறிவாற்றல் மிகுந்த ஒரு நல்ல மாதமாகவே அமையப்பெறும். இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா சந்திரன் 11ஆம் அதிபதி உங்கள் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ லாபம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. 2ஆம் அதிபதியான சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போக போகிறார். எப்போ போகிறாருன்னா இந்த மார்கழி மாதம் 5ஆம் தேதி 4ஆம் இடத்துல போய் குரு பகவானுடைய பார்வையில் இருக்க போகிறார். அப்போது பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா சுக்கிரனும் குரு தான். அப்போ நேருக்கு நேராக பார்த்துக்கிறாங்க. அப்போது பணத்தால் எந்த குறையும் ஏற்படுத்த போவது இல்லை. குரு சுக்கிரன் நினைவு பணம் கொடுக்கும். அப்போது செய்யக்கூடிய தொழில், வேலை, வியாபாரம், அடிஷ்னல் கன்சல்டன்சி எதை நீங்கள் செஞ்சாலும் இந்த மாதம் கூடுதல் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமையப்பெறும். ஏற்கனவே செவ்வாய் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது நிலக்காரக கிரகமான செவ்வாய் 4ஆம் இடத்தில் அமையப்பெறுவதும்
வீட்டுக்கு காரக கிரகமான சுக்கிரன் போய் 4ஆம் இடத்தில் அமையப் பெறுவதும் இந்த மார்கழி மாதத்தில் ஒரு வீடு வாங்கணும் அங்கிற அந்த எண்ண ஓட்டங்களை அதிகமாக உங்கள் ஆழ்மனதில் உள்ள கொண்டு போய் உங்கள் குடும்பத்தில் ஒரு டிஸ்கஷன் எடுத்து கண்டிப்பாக நம்ம வாங்கிடலாம், இடத்த வாங்கிடலாம், நிலத்தை வாங்கிடலாம், வீட்டை வாங்கிடலாம், வீட்டை ஆல்டர் பண்ணலாம், வீட்டை கட்டி வாடகைக்கு விடலாம், ஒரு நிரந்தர வருமானத்தை அமைத்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான பேச்சுக்கள் பேசக்கூடிய, அதை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய, அதை பற்றிய முடிவை எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் நிச்சயமாக நிறைய கன்னிராசி என்பவர்கள் இதை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாதுன்னு தான் நான் சொல்கிறேன். சூரியன் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். சூரியன் குருவும் பார்த்துக்குது. இந்த மாதம் மார்கழி மாதம் முழுவதும் சூரிய பகவானும் மார்கழி மாதம் முழுவதும் சூரிய பகவான் எங்கே உட்கார போகிறார்? தனுசில் உட்கார போகிறார். தனுசு மனையில் நேராக குரு பார்க்குறார். சூரியன் குரு கனெக்ட் ஆகுது. பெரிய மனிதர்களுக்கு தொடர்புகளை கொடுக்கும். சூரியன் குரு சேர்றது ஒரு நல்ல யோகம் மிகுந்த ஒரு அமைப்பு. அது இந்த மார்கழி மாதம் இருக்குது. அப்போ உங்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும், ஒரு அந்தஸ்தை கொடுக்கும், ஒரு கௌரவத்தை கொடுக்கும், ஒரு பட்டம் பதவி புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். எப்படியாவது ஏதோ ஒரு வகையில் உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய, உங்களை பாராட்டக்கூடிய அமைப்பு வெளியிலேயோ தொழிலையோ வியாபாரத்திலேயோ அல்லது வேலை பார்க்குற இடத்துலையோ ஏதாவது ஒன்று உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. மேல் அதிகாரிகளினுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம். ரைட். குழந்தை சார்ந்த விஷயங்கள் எப்படி சார் இருக்கு? குழந்தை நல்லா படிக்குமா? குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், அவங்களுடைய படிப்பு எப்படி இருக்கும்? குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கு சார்? நல்லதா இருக்கு. 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல குருவின் வீட்டில் தான் போய் உட்கார்ந்துருக்கார். 5க்குரியவன் குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த மீனத்தில் போய் குருவினுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். அப்போ 5க்குரியவன் உங்கள் ராசியை பார்க்குறார். கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும், அவ்வளோதான். பட் குழந்தைகள், அந்த குழந்தைகளை பற்றி சிந்தனைகள், குழந்தைகளுக்கு எதையாவது செய்யணும், குழந்தைகள் ஆசைப்பட்டதை நிறைவேற்றணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இல்லாமல் அதிகமாக இந்த மாதம் உங்கள் மனசில், ஆள் மனசில் தோன்றிக்கொண்டே இருக்கும். கடன், குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறார். பேங்க்குக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குது. கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். பேங்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா லோன் கிடைக்கும். ஏன்னா வங்கிக்கு காரகன் குரு 6ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போ லோன் கிடைக்கும். அப்போது வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள், கடன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. நிறைய தானங்கள், அன்னதானம் பண்ணுவீங்க. 6ஆம் இடம் தானம், அன்னதானம் செய்யக்கூடிய அமைப்பு, யோகம் இந்த மார்கழி மாதம் உண்டு. கடவுளினுடைய அனுகிரகத்தோட, அந்த கடவுளினுடைய ஆசீர்வாதத்தோட நீங்கள் ஏதாவது ஒரு தானங்கள், அதுவும் குறிப்பாக அன்னதானம் செய்யக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் எப்படியாவது உங்கள் மனசில் தோணும், ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு. திருமண சுப காரியங்கள் நடக்குமா? குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே பிரயாணம் பண்ணுறார். 7க்குரியவன் எங்கே? தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறதும், அது ஒரு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறதும், குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அப்போ என்ன அர்த்தம்? குடும்பம் ஒற்றுமையாக, கஷ்டங்கள், ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலும் அது விலகக்கூடிய தன்மை, கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம், கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மைகள் இதெல்லாமே வரும். 10ல் குரு பகவான் இருக்கும்போது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கும். அந்த மாற்றங்கள் உண்டு. அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, துறை ரீதியான மாற்றம், அதே கம்பெனியில் வேற போஸ்ட், அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏதோ ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும்.
வேலை தொழில் வியாபாரத்தில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ்ங்கிறத கொடுக்கும். ஏன்னா குரு வக்ரமாக உட்கார்ந்துருக்கார், 10ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இருக்கிறதுனால என்ன ஆகும், ஒரு பாக்கியம் கிட்டக்கூடிய அமைப்பு. என்ன பாக்கியம் வேணால் எடுத்துக்கலாம். நல்ல வேலை கிடச்சிருச்சு சார், சூப்பர். எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு, ரைட் சார். எனக்கு விரும்பிய இடத்துக்கு ஒரு இடமாற்றம் கிடச்சிருச்சு, சந்தோஷமான நிகழ்வு. எனக்கு குழந்தை பாக்கியம் இதுவரைக்கும் இல்லாமல் இருந்துச்சு சார், இப்போ கிடச்சிருச்சு, நல்லது. ஸோ இந்த மாதிரி நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய, நல்ல தன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கன்னிக்கு அமையப்பெறும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல தெய்வ வழிபாடு. ஒரு தடவை மதுரை மீனாட்சி அம்மனுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா புதனுடைய ஆளுமை. மதுரை மீனாட்சிக்கு நீங்கள் சென்று வருவீர்கள் என்றால் உங்கள் எண்ண செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு, எந்த டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்குண்டான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நமக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.